அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல் லார்ஜ் சாம்பிளில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் நம்ம பார்க்கலாம். A normal population has a mean of 0.1 and எழுதிட்டு இருக்கேன் and standard deviation of 2.1. Find the probability that mean of sample of size 900 will be negative. Okay? ரைட். இப்போ எங்கள் கொஷனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். பாப்புலேஷனோட மீன் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷனோட மீன் அது முதல்ல பாப்புலேஷன் என்ன டைப்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சொல்யூஷனில் கிவன் நம்ம என்ன எழுதுவோம்னா எக்ஸ் ஃபாலோஸ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ மீன் மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவலாக பாப்புலேஷனோட மீன், பாப்புலேஷனோட வேரியன்ஸ். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ் ஏ மீன். அப்போ பாப்புலேஷனோட மீன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம பாப்புலேஷனோட மீன் நம்ம என்னென்னு எழுதுவோம், மீன் வந்து மியூன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ கிவன் மீன் மியூ கொடுத்துருக்காங்க ஃபார் பாப்புலேஷன். இது ஓகே, பாப்புலேஷன் மீன் வந்து மியூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1. பாப்புலேஷனாக மியூ போடுவோன்றது நமக்கு தெரியும். அகைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 2.1 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் அது இருக்கட்டும். சாம்பிள் ஆஃப் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ சாம்பிளோட சைஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் ஸ்மால் என்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ n ஈக்குவல் டு 900. எப்போல்லாம் n greater than or equal to 30 இருக்கோ அது லார்ஜ் சாம்பிளுக்கான டெஸ்ட். அப்போ நம்ம பண்ண போகிறது லார்ஜ் சாம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நமக்கு எக்ஸ் பார் இருக்கிற சாம்பிள் மீன் எதை ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ திஸ் சிம்ப்ளைஸ் x bar follows normal distribution with mean mu variance வந்து sigma square by n இருக்கும். இதுதான் ரிசல்ட்ஸ் நமக்கு. ஓகே, x வந்து follows the normal distribution with mean mu sigma square இருந்தா அப்போ சாம்பிள் மீனும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்ணும். ஆனால் மீன் மியூவா இருக்கும், வேரியன்ஸ் மட்டும் என்னவா மாறும், சிக்மா ஸ்கொயர் என்ன மாறும், அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ the standard normal variate corresponding to x bar find out பண்ண போகிறோம். the standard normal variate corresponding to sample மீன் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ corresponding to x bar is given by என்ன ஃபார்முலா அப்படின்னா z equal to x bar minus mu by இங்கே அங்கே வழக்கமாக சிக்மா போடுவோம். இங்கே இப்போ இது இங்கே சாம்பிளோட வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் பை n. அப்போ சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா பை ரூட் n. அதுதான் இங்கே வரும், சிக்மா பை ரூட் n. இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூவில் அதில் ரீப்ளேஸ் பண்ணலாமா. எக்ஸ் பார் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அது இருக்கட்டும். மியூ 0.1 டிவைடட் பை சிக்மான்றது 2.1, n வந்து 900. அப்போ ரூட் n வரும்போது 30 வரும். ஓகே, ஸோ டிவைடட் பை 30. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் minus 0.1 divided by 2.1 divided by 30 பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னா 0.07. ஓகே, ஸோ நமக்கு இருக்கிறது z equal to x bar minus 0.1 by 0.07. இதில் தான் நம்ம z கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அந்த நார்மல் டேபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல இதுலேருந்து நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன வரும், ஏன் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த மீன் ஆஃப் த சாம்பிள் தான் கொஸ்டின் இருக்கு. மீன் ஆஃப் த சாம்பிள் சொல்லும்போது எக்ஸ் பார். அப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ப்ராடக்ட்டில் வரும், மைனஸ் 0.1 வந்துச்சுன்னா ப்ளஸ்னு வரும். நான் எழுதுகிறேன் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் இல்லையா, 0.07 இன்ட்டு இசட். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0.07 இசட் ப்ளஸ் 0.1. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி பீன்றது வந்து ப்ராபபிலிட்டி. ஓகேவா, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கேட்குறாங்க, மீன் ஆஃப் சாம்பிள் இஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ நெகட்டிவ்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் மீன் ஆஃப் சாம்பிள்னா எக்ஸ் பார், நெகட்டிவ்னா லெஸ் தேன் 0ன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார். இதோ கண்டுபிடிச்சிருக்குல்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். 0.07 இசட் ப்ளஸ் 0.1 less than 0. ப்ராபபிலிட்டிக்குள்ளவே நம்ம z கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓகே ப்ளஸ் 0.1 லெஸ் தேன் ரைட் சைடில் பண்ணும்போது மைனஸ் 0.1 ஆகும்.
ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் 0.07 இசட் இஸ் லெஸ் தென் மைனஸ் 0.1 ப்ராபிலிட்டி ஆஃப் இசட் தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ இசட் லெஸ் தென் மைனஸ் 0.1 டிவைடட் பை 0.07. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் பை ப்ளஸ்னா மைனஸ் வரும். 0.1 டிவைடட் பை 0.07 வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.43. ப்ராபிலிட்டியில் ஆக்சுவலாக நம்ம இப்போ கர்வுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கண்டுபிடிக்கிறோம். இங்கே இசட் 0 இருக்கிறது, நெகட்டிவ் இங்கே இருக்கிறது. ஓகேவா. இந்த நெகட்டிவே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1.43. ஓகே, இங்கே இது நெகட்டிவ் 1.43 இங்கே இருக்குன்னா இங்கே பாசிட்டிவ் 1.43ன்னு இருக்குது. அப்போ நெகட்டிவ் பதிலாக நம்ம பாசிட்டிவே கண்டுபிடிக்கலாம். அப்போது இந்த இசட் ஈக்குவல் டு 0க்கு ரைட் சைடு இருக்குது 0.5 ப்ராபிலிட்டி, இது வந்து 0.5 ப்ராபிலிட்டி. அப்போ இதனோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், 0.5 மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் 1.43. அங்கே லெஸ் தேன் சொல்லும்போது 0லேருந்து எடுக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1.43. இப்போ இதை நம்ம டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிளில் நமக்கு என்ன வரும், 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1.43. ஓகே, இப்போ 1.43ல வேல்யூ நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா அண்டர் நார்மல் கர்வ் சொன்ன பார்த்தீங்கன்னா டயக்ராம். அப்போ Z0 Z ஈக்குவல் இந்த வேல்யூ இங்கே இருக்குது. நம்ம 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1.43. அப்போ இந்த ஃபுல் இந்த பாதி ஆஃபோட வேல்யூ 0.5. 0.5லேருந்து நமக்கு இதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ தான் வேணும், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1.43 வேணும் இல்லையா. இப்போ டேப்லெட் காலம் பாருங்கள், இது 0.0 நமக்கு 1 பாயிண்ட் இருக்குது. எங்கே ஆரம்பிக்குது, இங்கே தான் ஆரம்பிக்குது. 1.0 1.1 1.2 1.3 1.4 தான் இருக்கா. 1.4ல் 3 பார்க்கணும். இது 1.4 3னா 0, அதுக்கப்புறம் வருது 01, இது 00 01 02 0.03. அப்போ 1.43ன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ தான் நமக்கு வரும். 1.4ல் 3. ஓகே, என்ன வருது பாருங்க, 0.464236. 0.4236. ஒன்று கேல்சி யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க, இல்லைன்னா நான் இங்கே கழிச்சு காமிக்கிறேன். 0.5லிருந்து 0.4236 செப்பரேட் பண்ணுறோம். அப்போ கடன் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ இங்கே இருக்கும்போது 10 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா எழுதி, இங்கே 1 கடன் கொடுத்தோன்னா 4 தரங்க, 4 4 போச்சுன்னா 0.0. ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 0.0764. இதுதான் ரெக்வயர்ட் ப்ராபிலிட்டியோட வேல்யூ. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் மீன் ஆஃப் த சாம்பிள் இஸ் நெகட்டிவ்னு வர ப்ராபிலிட்டி நமக்கு என்னது, இதுதான் உங்களுக்கு. This is probability of x bar less than 0. Okay, again the probability value lies between 0 and 1 தான் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். 1 விட அதிகமாக வந்தால் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லார்ஜ் சாம்பிள் ப்ராப்ளம் இது. ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ நாம் கண்டுபிடிக்கிற ரீஜன் இந்த ரீஜன் தான், இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த டாட்டட் கழிச்சிடணும் நம்ம. இப்போ மொத்தம் இருக்கிறது வந்து 0.5. 0.5லேருந்து இந்த போர்ஷனை கழிச்சுட்டு மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே.